காய்ஸ், இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு சிங்கிள் சயின்டிஸ்டோட பிரெயின்ல கிரியேட் ஆன ஐடியா இந்த மொத்த உலகத்தையுமே பயத்துல ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. எஸ், இன்னைக்கு நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா ஒப்பன்ஹைமர்னு சொல்லக்கூடியவரை பத்தி. ஃபாதர் ஆஃப் அட்டம் பாம்னு சொல்லலாம். ஸோ ஹிஸ்டரியில இவரோட ஹீரோவா, வில்லனா, இல்லைன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு பர்சனா, இவரோட ரியலான லைஃப் என்னன்னு சொல்லித்தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஜே ராபர்ட் ஒப்பன்ஹைமர்னு சொல்லக்கூடியவர். அமெரிக்காவில் பிறந்த ஒரு பிரில்லியண்டான பிசிசிஸ்ட். ஸோ அப்படின்னா என்னன்னா, உலகம் எப்படி இயங்குது, வானம், பூமி, அணுக்கள், சக்திகள், எனர்ஜி, மோஷன் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஸ்டடி பண்ற ஒரு பர்சனா இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே இவர் ரொம்பவுமே சைலண்டான ஒரு டைப்பா தான் இருந்திருக்காரு. பட் இவரோட பிரெயின் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஷார்ப்பா இருந்திருக்கு. புக்ஸ், சயின்ஸ், யூனிவர்ஸ், அட்டம்ஸ் இது எல்லாம் தான் இவரோட ஃபேவரட்டான டாபிக்ஸாகவும் இருந்திருக்கு. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கூட ஷாக் ஆகிடுவாங்க. இந்த பையன் ஃபியூச்சர்ல பெரிய சயின்டிஸ்ட் ஆவான்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவரை பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல டீப்பா ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்பெஷலி குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி. குவாண்டம் பிசிக்ஸ்னா பேசிக்கலி ஒட்டமோட உள்ள நடக்கக்கூடிய சீக்ரெட்டான ஒரு உலகம். ஸோ இதை பற்றி தான் இவர் ரொம்பவுமே டீப்பாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு போயிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் இவரோட நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, 2ஆம் உலக யுத்தம் நடக்குது. ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு பீரியட். கண்ட்ரிஸ் எல்லாமே பவரை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அமெரிக்கா கிட்ட ஒரு என்ன பயம் இருந்துச்சுன்னா, ஜெர்மனி கிட்ட ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் இருக்குமோன்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு. அதனால யூஎஸ் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, எனிமீஸ் ஏதாவது ஒரு டேஞ்சரஸான விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபர்ஸ்டா நாம கிரியேட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு மன்ஹட்டன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். சீக்ரெட்டான ப்ராஜெக்ட், டொப்பான சயின்டிஸ்ட் இருக்காங்க, மிகப்பெரிய மணி இன்வெஸ்ட் பண்ணப்படுது அண்ட் ஃபுல்லா ரகசியமா தான் நடக்கப்படுற ஒரு ப்ராஜெக்டா இது இருக்குது. அண்ட் கெஸ் வாட், இந்த ப்ராஜெக்டோட மெயின் பிரெயினே நம்ம ஒப்பன்ஹைமர் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலமா முதலாவது எப்படி அட்டம் பாம் கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சின்ன அட்டமை ஸ்பிளிட் பண்ண மெசிவான எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி தியரியில ஆல்ரெடி இருந்திருக்கு. பட் ஒப்பன்ஹைமரோட டீம் பார்த்தீங்கன்னா அதை ரியாலிட்டியா மாத்திருக்கு. 1945 பார்த்தீங்கன்னா முதலா அட்டமிக் பாம் டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த டெஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி டெஸ்ட்னு சொல்லப்பட்டுச்சு. இது ஒரு பாலைவனத்துல தான் நடத்தப்பட்டுச்சு. பாலைவனத்துல நடந்த இந்த எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா சூரியன் மாதிரி ரொம்பவுமே பிரைட்டான ஒரு ஒளியோட இருந்துச்சுன்னு சொல்லி அங்கிருந்த விட்னஸஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட் நடத்துறப்ப இதோட ஜஸ்ட் ஒரு டெஸ்டா மட்டும்தான் இருக்குன்னு ஒப்பன்ஹைமர் நினைச்சாரு. ஆனா அதுல இருந்து வெளியே வந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு புரிஞ்சிச்சு இந்த சக்தி முழு மனித இனத்தையுமே அழிக்கலாம்னு சொல்லி. ஸோ இந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த ஒப்பன்ஹைமர் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில இருந்து ஒரு வரியை எடுத்திருக்காரு. அது என்னன்னா, நவ் ஐ ஆம் பிகம் டெத், த டிஸ்ட்ராயர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வரியை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வரி என்ன சொல்லுதுன்னா, அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் லெவல்ல ஒரு மிகப்பெரிய சக்சஸா இருக்குது. ஆனா அதே சமயம் இந்த டெஸ்ட் மூலமா பலாயிரம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, பல உயிர்கள் இழக்கப்படும்னு சொல்லி உணர்ந்திருக்காரு. ஸோ இவருக்கு இது ஒரு மிகப்பெரிய கில்ட்டை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டெஸ்ட் மூலமா சக்சஸுக்கு அப்புறமா வர ஃபியர், கில்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா ஒப்பன்ஹைமர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறமா சேம் இயர் அமெரிக்கா டிசைட் பண்ணது ஜப்பான் மேல அட்டமிக் பாம்பை யூஸ் பண்ண. ஃபர்ஸ்ட் ஹிரோஷிமாக்கு போடுறாங்க, அதுக்கப்புறமா நாகசாக்கிக்கு. கொஞ்சம் செகண்ட்ஸ்குள்ளேயே முழு சிட்டியுமே டிஸ்ட்ராய் ஆகுது. லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை போகுது. ரேடியேஷனோட எஃபெக்ட்ஸ் பல வருஷங்கள் கழிச்சுமே கண்டினியூ ஆகுது. உலக யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் ஹியூமனிட்டியோட ஹார்ட்ல ஒரு பெர்மனண்டான ஸ்காரை கிரியேட் பண்ணிருக்கு இந்த அட்டமிக் பாம். அண்ட் ஒப்பன்ஹைமர் இவர் ஃபர்ஸ்ட் ஹீரோவா ட்ரீட் பண்ணப்பட்டாரு. அதுக்கப்புறமா கிரிட்டிசிசம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கைஸ், இதுதான் மிகப்பெரிய கொஸ்டினாகவும் இருக்குது. ஒப்பன்ஹைமர் யுத்தத்தை முடிக்க ஹெல்ப் பண்ண ஒரு ஹீரோவா, அப்படியும் இல்லைன்னா டேஞ்சரஸான வெப்பனை கிரியேட் பண்ணின ஒரு வில்லனான்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறமா ஒப்பன்ஹைமரோட லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக தான் போயிருக்கு. அவர் என்ன செய்யணும், எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி புரியாமலே இருந்திருக்காரு. முக்கியமாக அவர் வெறுமனே ஒரு விஞ்ஞானி தான். ஆனால் இந்த சக்தியை மக்களுக்கு எதிராக
பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி உணர்ந்ததுக்கு அப்புறமா அவர் கூட இந்த அணு ஆயுதங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்து அமெரிக்க அரசு மற்றும் மற்ற அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அவரோட பிரச்சனைக்கு வந்தாங்க. அவரோட செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டுச்சு. ஸோ இதனாலே ஒப்பன்ஹைமரை முதல்ல எல்லாருமே ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானின்னு சொல்லி கொண்டாடினாங்க. ஆனா ஒரு கஷ்டமான நேரத்துல அவரோட சந்தேகமான நபரா பார்க்க தொடங்கினாங்க. அவரோட வாழ்க்கை முழுக்க பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி, அதாவது கில்ட் அண்ட் ரிக்ரெட், இது ரெண்டுமே சேர்ந்து தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ காய்ஸ், ஒப்பன்ஹைமரோட ஸ்டோரி நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான லெசனை கொடுக்குது. சயின்ஸை நம்ம குட்டோ பேடோன்னு சொல்ல முடியாது. அதை யூஸ் பண்ற ஹியூமனோட மைண்ட் தான் டிசைட் பண்ணும் அதை குட்டா மாத்துறதா இல்லைன்னா பேடா மாத்துறதான்னு சொல்லி. நாலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு பவரை கொடுக்கும். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை மட்டும்தான் லீட் பண்ணும். இன்னைக்கு இப்போ வர காட்டியுமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றின பயம் உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் அதனால தான் ஒப்பன்ஹைமரோட நேம் சயின்ஸோட ஹிஸ்ட்ரியில் ஒரு மிஸ்ட்ரி மிக்ஸான லெஜண்ட் மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோஸில் நம்ம மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.